ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேல் chapter 12 verse 8. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இந்த வசனத்துடைய பின்னணி, தாவீது ராஜாவை ஆன பொழுது தன்னுடைய சேவகனாய், அதாவது சர்வெண்டாய் இருக்கிறவன் உரியாவுடைய மனைவியாகி பத்சேபாளை கண்டு அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து அவளோடு கூட குடும்ப உறவு வைத்துக் கொள்கிற ஒரு அவல நிலையை அழகாக ஒரு கதையையும் சொல்லுகிறார். அதை வீட்டில் படித்து பாருங்கள். அடுத்தவருடைய மனைவியை, அடுத்தவருடைய பொருள்களை, அடுத்தவருடைய மாட்டையாவது ஆட்டையாவது கழுதையாவது குதிரையாவது எடுத்துக்கொள்வதில் தவறு என்று நமக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லே போடப்பட்டிருக்கிறது. அதை தாவீது மீறுகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி நாத்தான் வந்து சொன்ன வார்த்தை தான் இது. உன்னுடைய எஜமானுடைய ஸ்தானத்தில் அவனை நிறுத்தினேன், அவனுடைய வீட்டை கொடுத்தேன், மீகாலையும் அவனுக்கு கொடுத்தேன். ஆனாலும் நீ இப்படி செய்தது என்ன? இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று சொல்லுவதை என்று கூறுவதை காணலாம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோட சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு தேவையானதை அவர் தருவார். அது பத்தவில்லையா? தேவனிடத்திலே கேளுங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்ற வார்த்தையை தவறாக இன்றைக்கு புரிந்து கொண்டு அநேகர் பெட்ரோல் போடுவதற்கு கூட காசு இல்லாத சூழ்நிலை, கார் வேண்டும், பைக் வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை எனக்கு தாரும், உடைய வருகையில் என்னை சேர்த்துக்கொள்ளும், என்னை மனவாட்டியாய் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில சுவாமி, இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன் என்று சொன்னீங்களே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.